ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாத்மாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीयुगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् காசினியோர் தாம்பாழ தலையுதித்தே வந்துதித்து ஆசிரியப்பாவதனால் அருமறை நூல் விரித்தானை தேசிகனை பராங்குசனை திகழ்வகுலத்தாரானை மாசடையா மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே. முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதே மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்போதும் பிழையற 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழில் குறுகை வருமாறா இறங்கு நீயே. தெள்ளியோர் குறிப்பு திருவாசிரியத்திலே அழகா ஒண்ணு சாதிக்கிறார். நல்லவர்களுடைய குறிப்பு ஒண்ணு இருக்கு, அவர்களுடைய அபிப்பிராயம். அது பகவத் விஷயத்திலே தவிர வேறு அல்ப விஷயங்களிலே ஈடுபடாது. அல்ப விஷயம் அல்ல. உலகம் ஒன்றினோடு நல்வீடு பெறினும் கொள்வதென்னுமோ தெள்ளியோர் குறிப்பே. 3 லோகத்தையும் சேர்த்து திரைலோக்கிய ஐஸ்வர்யத்தை கொடுத்து மேலே கைவல்யத்தை கொடுத்து அதற்கும் மேலே பகவத் அனுபவ ஆனந்தம் ஆகிற மோட்சத்தையும் கொடுத்தாலும் அவர்கள் வேண்டாம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் நேரிய காதல் அன்பில் இன்பீன் தேரல் அமுத வெள்ளத்தானாம் சிறப்பு விட்டு இப்பொழுது இங்கே எம்பெருமானே காதலுடன் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இது போயிடுமோன்னு ஒரு பயம். மோட்சம் கிடைச்சா கூட இப்ப இந்த சரீரத்துல கிடைக்க போறது இல்லை, இந்த சரீரத்தை விட்டாதான் கிடைக்கும். அப்ப இந்த சரீரத்தோட இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன், அது விட்டு போயிடுமோ என்று ஒரு பயம் இருக்கு. அமுத வெள்ள. ஆனா நிறைய பேர் இந்த சரீர சுகத்தையே பெருசா நினைச்சுட்டு இருக்கான். இங்கே அனுபவிக்கிற திருவாய்மொழி மூலம் எம்பெருமானை அனுபவிக்கிற இதையெல்லாம் பெருசாக நினைக்காமல் ஏதோ சாதாரண ஐஸ்வர்யத்தை நினைச்சுட்டு இருக்காளே அப்படின்னா, நேரிய காதலன்பில் இன்பீன் தேரல் அமுத வெள்ளத்தானாம் சிறப்பு விட்டு ஒரு பொருட்கு அசைவோர் அசைக போறவா போகட்டும். விஷயம் தெரியாதவா தானே போறவா போகட்டும். இந்த அனுபவம் தெரியாதவர்கள் தானே போகிறார். திருவாசிரியத்திலே முதல் 2 பாட்டு அழகாக பார்த்தோம். முதல் பாட்டிலே எம்பெருமானுடைய ஆச்சரியமான திருவேணி திருப்பார்க்கடலிலே சயனத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவேணியை நேர சேவித்த ஆழ்வார் அழகான ஒரு உபமானத்துடன் அந்த ஆழ்வார் அந்த எம்பெருமானுடைய திருவேணியை அனுபவித்தார். 2வது பாசுரத்திலே அப்படிப்பட்ட எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? வேறு சாதாரண புருஷார்த்தங்கள் இல்ல மோட்சமோ எதுவே ஆனாலும் இதுல அமிர்த சாகரத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய அதாவது பகவத் அனுபவ ஆனந்தம்ங்கிறது அமிர்தத்திலே அமிர்த கடல் வெள்ளலே மூழ்கி இருக்குவதற்கு சமானம். இதை விட்டு விட்டு வேற என்ன வேணும்? எதுவுமே வேண்டாமே எனக்கு அப்படின்னார். ஆக 2 பாசுரத்தினாலே சொன்ன விஷயம் என்ன என்று கேட்டால், 1 பகவான் மிக மிக உயர்ந்தவன், ஆச்சரியமான திருமேனியுடன் இருக்கக்கூடியவன், சிவனைய நிந்திரன் இவர் முதல் அனைத்தவர் தெய்வ குழாங்கள் கைதொழ கிடந்தன், மிக மிக உயர்ந்தவன். 2வது நமக்காக எம்பெருமான் சேவை சாதிக்கிறவன், அவன் பரம போக்கியமானவன் அப்படிங்கிறது. அந்த போக்கியத்தை விட்டுவிட்டு வேற எதுவுமே நாம் வேண்டாம் என்று சொல்லும் அளவு அந்த அளவு போக்கியமானவன் அவன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த 2 பாசுரத்திலே
இங்கே ஆழ்வார் சாதித்தார். இப்பொழுது எம்பெருமானுடைய வடிவழகு, எம்பெருமானுடைய போக்கியத்துவம், அந்த அனுபவம், அதை பற்றியே அதுவே போரும், இந்த பக்தியே போனும் அப்படின்னு சொன்னவர் இப்பொழுது மூன்றாவது பாட்டிலே அப்படி பரமபோக்கியமாக இருக்கும்படி எம்பெருமான் அவன் செய்திருந்த ஒரு லீலையை எடுத்து சொல்லுகிறார். முன்னாடியே எப்படி ஆனால் தெய்வ மூலகளந்த பேர் சேவடியோயே அப்படின்னு திருவிக்கிரமாவதார பெருமாள் வைபவத்தை சொல்லும் பொழுது எம்பெருமான் நமக்கு உபகாரகமாக இருக்கிறான்னு சொன்னார் இல்லையா? இப்பொழுது எம்பெருமானை நாம் விட முடியாது, அவனுடைய திருமேனியை பார்த்தால் போக்கியத்துவம் தெரிகிறதுன்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி அவனுடைய வைபவத்தை, அவனுடைய லீலையை பார்த்தால் அவன் பரமபோக்கியன் என்று புரியும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். அடுத்த விஷயம் மூணாவது பாசுரத்திலே சொல்ற, அப்போ எம்பெருமானிடம் பரமபோக்கியமாக, எம்பெருமானையே பரமபோக்கியமாக நினைக்கின்றீர், எந்த அளவு அவனுக்கு தாசனாக இருக்கிறீர், எந்த அளவு அவனுக்கு போக்கியமாக, அவனை போக்கியமாக நினைக்கிறீர் அப்படின்னா அதனுடைய எல்லை நிலத்தை சொல்லுகிறார். எந்த அளவு எல்லை நிலம்னா, அவனை போக்கியமாக யார் நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட பாகவதர்களோடு சேர்ந்து இருப்பதையே போக்கியமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு அதை சொல்லுகிறார். ஆக முதல் 2 பாட்டிலே சொன்ன விஷயங்கள், ஒண்ணு பரத்துவம், 2 போக்கியத்துவம். அந்த இன்னும் நன்னா அனுபவிக்கிறார். பரத்துவம் எம்பெருமானை அனுபவிக்கும்படியாக அவன் எம்பெருமானை அனுபவிக்கும்படியாக திவ்ய திருமேனியுடையது போல ஆச்சரியமான திவ்ய லீலைகளை செய்தருளியவன் அப்படின்னு சொல்லி அவன் போக்கியமாவது அவனுடைய அடியவர் வரை நமக்கு செல்லுகிறது. அவனுடைய அடியவர்களோடு சேர்ந்து இருப்பது அதைவிட போக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறத 3வது பாட்டிலே சொல்லுகிறார். குறிப்பில் கொண்டு நெறிப்படா உலகம் ஒன்றுடன் வணங்கு தோன்று புகழானை மெய்பெருநடாய தெய்வம் மூவரில் முதல்வனாகி சுடர் விளங்ககலத்து வரைபுரை திரை பொறு பெருவரை வெறுவுற உருமுரலொலி மலிநளிர்கடல் படவரவரசு உடல் தடவரை சுழற்றிய தனிமாத்தைவத்தடியவர்க்கு இனி நாம் ஆளாகவே இசையும் கொள் ஊழிதோர் ஊழியோவாதே. குறிப்பில் கொண்டு நெறிப்பட உலகம் ஒன்றுடன் வணங்கு தோன்று புகழானை. எம்பெருமானுடைய குறிப்பிலே என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டா, நெறிப்பட எல்லாரும் நல்ல வழியிலே போக வேணும். சிருஷ்டிக்கும் போதெல்லாம் அதான் குறிப்பிலேயே சங்கல்பத்திலேயே எம்பெருமான் ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். உலகம் மூன்றும் நெறிப்பட வேணும், நல்ல வழியிலே போகுமாக இருக்க வேணும் அப்படின்னு அதையே நினைத்துக் கொண்டு அதே சங்கல்பத்திலே எம்பெருமான் இருக்கிறானா. அப்போ உலகம் ஒன்றுடன் வணங்கு தோன்று புகழ் ஆணை. அப்போ 3 லோகமும் அவனை தொழும்படியாக அவன் தோன்றும் பிரசித்தமான புகழை உடையவனாக இருக்கிறான். ஆணை மெய்பிறனடாய தெய்வம் மூவரில் முதல்வனாகி, தன் ஆணை மெய்பிறனடாய தன்னுடைய சங்கல்பத்தை சத்தியமாகவே எப்பொழுதும் நடத்துபவனாக இருக்கிறான் எம்பெருமான். அது மட்டுமல்ல, தெய்வம் மூவரில் முதல்வனாகின்னு பிரம்மாருத்ரன் ஆகிய 3 தெய்வங்களிலே முதல்வனாக எம்பெருமான் இருக்கிறான். சுடர் விளங்கு அகலத்து ஆச்சரியமான திருமேனியை உடையவனாக, திருமார்பிலே சுடர் திருவாபரணங்களுடைய ஒளி வீசும்படியாக ஆச்சரியமாக இருக்கிறான். இதுவரை எம்பெருமானுடைய ஒரு ஆச்சரியமான விஷயம் அவனுடைய பரத்துவம் அந்த திருமேனியோடு சேர்த்து சொன்னார். அதுக்கப்புறம் வருபுரை திரை பொறு பெருவரை வெறுவுற ஒரு முரல் ஒலி மலிநடில் கடல் படவரவரசு உடல் தரவழை சுழற்றிய அப்படின்னு கூர்மாவதார வைபவம். அமிர்தத்தை கடைந்தெடுத்தான் அல்லவா எம்பெருமான். அது கடைந்தன சாதாரண கடைதலா? அது சமுத்திரத்தை கடைந்தான். சமுத்திரத்திலே அலைகள் வருபுரை திரை நல்ல மலைகள் மாதிரி பெருசு பெருசா அலைகள் வருகின்றன. அந்த அலைகளுடைய ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த அலைகள் அந்த அலைகள் மோதுகிற பெருவரை வெறுவுற பெரிய பர்வதங்கள் எல்லாம் பெரிய மலைகள் எல்லாம் நடுங்கும்படியா ஒரு முரல் ஒலிமலி இடியின் முழக்கம் போன்ற
ஒரு ஒலியானது மிகுந்திருக்கக்கூடிய நளிர்கடல், நல்ல ஜில்லுன்னு இருக்கக்கூடிய கடலிலே படவரசு, படவெடுக்கக்கூடிய சர்ப்பங்களுடைய அரசனான வாசுகியானவன் உடல் தடவரை சுழற்றிய, அவனுடைய உடலை சரீரத்தை தடவரை சுழற்றிய, மிக பெரியதான வரைனா மலையில் சுழற்றி இருக்கிறான் எம்பெருமான். அந்த வாசுகியின் உடலை கொண்டு மந்திரமலையை சுழற்றி அடித்திருக்கிறார். தனிமாத்தெய்வம், அப்படிப்பட்ட தனிமாத்தெய்வம், ஒப்பற்ற பெருந்தெய்வம். தனிமாத்தெய்வத்து அடியவர்க்கு இனி நாம் ஆளாகவே இசையுங்கொள். அப்படிப்பட்ட ஒப்பற்ற பெருந்தெய்வம் அந்த எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு ஆள் நாம். அடியவர்க்கு ஆளாகவே இனி நாம் இசையுங்கொள். அவனுடைய ஆளாகவே இனி நாம் இசைய வேணும், ஏற்றுக்கொள்ள வேணும். நாம் ஏற்றுக்கொள்வோமா? எம்பெருமான் தான் அதை ஏற்றுக்கொள்வானா? அடியவர்களுக்கு ஆளாகவே நாம் இருக்க வேணுமே. ஊழிதோரூழி ஓவாதே, இன்று மட்டுமல்ல, இனினா இனிமேல் அர்த்தம். இனிமேல் எத்தனை காலம் அப்படின்னு கேட்டா, ஊழிதோர் ஊழி, எத்தனை கல்ப காலங்கள் ஆனாலும் ஓவாது, இடைவிடாமல் எல்லா காலத்திலும் ஒவ்வொரு கணத்திலுமே அந்த அடிவருக்கு ஆளாக இருக்கும்படியே செய்யும் கொள். அப்படியாக ஏற்றுக்கொள்ளுவான். ஏற்றுக்கொள்ளுவோமா? ஏற்றுக்கொள்வது ஆகுமா அப்படின்னு அர்த்தம். ஆம், எம்பெருமானுக்கு தாசன் என்பதோட இல்லாமல் அந்த அன்பு முன்னாடி போன பாசுரத்திலே சொன்னார் இல்லையா, அப்போ நேரிய காதல் அன்பில் இன்பின் தேரல் அப்படின்னு, அந்த மாதிரி அப்படிப்பட்ட அன்பானது மிக நன்றாக நீண்டு எம்பெருமானுடைய வைபவத்தை பேசக்கூடிய அடியவர்கள் யார் இருக்கிறார்களோ அந்த தனிமா தெய்வத்து அடியவர்க்கு இனி நாம் ஆள், அவர்களுடைய ஆள் நான். அவர்கள் வைத்த ரீதியிலே இருக்கக்கூடிய ஆள், அவர்கள் சொன்னதை செய்யக்கூடிய, அவர்கள் குறிப்பிலே நடக்கக்கூடிய ஒரு தாசனாக இருப்பது ஏற்குமோ? நான் ஏற்பனா? தெய்வம் ஏற்குமா? இது நடக்குமா? இது நடக்கும். ஊழிதோர் ஊழி ஓவாதே, எத்தனை காலமானாலும் அப்படியே நான் இருக்க கடவையனாக என்பதாக ஒரு அர்த்தத்திலே இந்த பாசுரத்தை சொல்லுகிறார். குறிப்பில் கொண்டு நெறிப்பட உலகம் மூன்றுடன் வணங்கு தோன்று புகழானை மெய்பெறந்தாய தெய்வம் மூவரில் முதல்வனாகி சுடர் விலங்கு அகலத்து. இதுவரை எம்பெருமானை பற்றி சொல்றார். அப்புறம் மறுபுரை திரை பொறுபெருவரை வெறுவுற உருமுரல் ஒலிமலி நளிர்கடல் படவரசு உடல் தடவரை சுழற்றிய. இது அமிர்த மதன வைபவம். தனிமா தெய்வத்து அடியவர்க்கு இனி நாம் ஆளாகவே இசையும் கொள். அவர்களுக்கு தாசனாகவே நான் இருப்பது ஏற்குமா? எனக்கு ஏற்குமா? எம்பெருமானுக்கு ஏற்குமா? ஊழிதோறு ஊழி ஓவாதே, எத்தனை ஊழி கல்ப காலங்கள் ஆனாலும் ஓவாமல் இதை தவிர வேறு இல்லை என்னும்படியாக, தாசன் என்பதை தவிர தாசன் என்பதை தவிர வேறு இல்லை என்பதுபடியாக அதோ என்பதாக ஆழ்வார் நம்முடைய அன்பினுடைய ஒரு எல்லை நிலத்தை வெளிப்படுத்தி இங்கே எம்பெருமானுடைய பரத்வத்தை காட்டும்படியான ஒரு ஆச்சரியமான வைபவத்தையும் இந்த பாசுரத்துல சாதிக்கிறார். பாசுரத்தினுடைய விசேஷ அர்த்தம் பார்த்தோமானால், குறிப்பில் கொண்டு நெறிப்பட உலகம் மூன்றுடன் வழங்கு தோன்று புகழானை தெய்வரனாய தெய்வம் மூவரில் முதல்வனாகி. எம்பெருமானுடைய குறிப்பு சங்கல்பம் அதுல என்ன இருக்குன்னா, நெறிப்பட, குறிப்பில் கொண்டு நெறிப்பட குறிப்பில் கொண்டுன்னு வச்சுக்கோங்க. நெறிப்பட எல்லாரும் நன்றாகவே இருக்க வேணும் என்னும்படியாக குறிப்பில் கொண்டு, அதை திருவுள்ளத்திலே கொண்டு அப்படின்னு. அதாவது எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசிலே வைத்துக் கொண்டிருக்கிறான். இதை சுவாபாவிகம் தவ சுகிருத்துவம் இதம் கிரணந்தின்னு ஆள வந்தார் சாதிக்கிறார். எம்பெருமானே உனக்கு சுகிருத்துவம், நல்ல கிருத்து, நல்ல ஹிருதயம் இருக்கு எப்பவுமே அப்படின்னு சொல்ற. இந்த எம்பெருமானுடைய நல்ல எண்ணம், நல்ல குறிப்பு இருக்கும் இல்லையோ, இது எப்பல இருந்து தெரியும்னா சிருஷ்டியிலேருந்தே தெரியுது. இல்லாட்டா சிருஷ்டியே நடக்காது. ஆள வந்தாரோ அதான் சொல்ற, நாவேக்ஷசே எதி ததோ புவனான்யமூனி ஆனம் பிரபோ பவித்துமேவ குத பிரவருத்தி. நீ சிருஷ்டி பண்ணலைன்னா யாருமே இல்லை. ஆக நீ ஒரு கட்டாட்சம் பண்ணி சிருஷ்டி பண்ணவேதான் எல்லாரும் இருந்திருக்கும். ஏவம் நிசர்க சுகிருதி தொய் சர்வஜந்தோகோ அப்படின்னு சொல்ற மாதிரியா, சிருஷ்டியிலேருந்து ஆரம்பிச்சு பரம சுகிருத்வம் எம்பெருமானுக்கு நல்ல ஹிருதயம் அப்படிங்கிறது இருக்கு.
ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னா, எல்லாரும் எப்படி சம்சாரத்தை கடந்து வரணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் எம்பெருமான் சிருஷ்டி பண்றான். ஒன்றி ஒன்றி உலகம் படைக்கிறான். எதுக்காக? சென்றாகிலும் கண்டு சன்மம் கழிப்பான் அப்படின்னு. இவன் ஜென்மத்தை கழிச்சிட்டு வரணும். அப்படியே பிரளய மாதிரி அப்படியே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, மோட்சத்துக்கு வரத பிரசக்தி இல்லாத போயிடும். நிறைய ஜனக மோட்சத்துக்கு வரணும் அப்படிங்கிறத ஒரு நல்ல குறிப்பை மனசிலே வைத்துக்கொண்டு, நல்ல சங்கல்பத்தை மனசிலே வைத்துக்கொண்டு எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு. குறிப்பில் கொண்டு நெறிப்பட உலகம் மூன்றுடன் நெறிப்பட குறிப்பில் கொண்டு வச்சுக்கலாம். 3 லோகத்துடன் எல்லாமே நன்றாக இருக்க வேண்டும் என்பதை தன் திருவுள்ளத்திலே கொண்டு அப்படின்னு அர்த்தம். அதாவது சிருஷ்டி மாத்திரம் இல்ல, உண்மையில சம்ஹாரமும் அப்படிதான் நடக்கிறதுங்கிற சுவாமி தேசிகன் தயாசிரியர். சம்ஹாரம் எதுக்காக பண்றாரு அப்படின்னா, கொஞ்சம் அதாவது சிருஷ்டி பண்ணப்போ நிறைய பாபங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கானா, அதை பார்த்து பெருமாளுக்கே பயம் வந்துருது. இத்தனை பாப்பம் பண்ணா இவன் என்னைக்கு மோட்சத்துக்கு வருது. அப்ப என்ன பண்றது, இவன் பாப்பம் பண்றதை நிறுத்தணும்னா என்ன வழி பார்த்த, சம்மாரம் பண்ணி கொஞ்ச நாள் பாப்பம் பண்ணாம இருக்கட்டும் அப்படின்னு பாக்குறாரு. அந்த மாதிரியாக அதுவும் அந்த மாதிரி எம்பெருமான் எப்பவுமே நமக்கு நல்லது நெறிப்பட வேணும்னு சங்கல்பத்தில் இருக்கிறபடினால்தான் நாம போய் ஆசிரிக்கிறோம். நட்டா கஷ்டப்படட்டும் அப்படின்னா எம்பெருமான் நினைச்சான்னு வச்சுக்கோங்க, நம்ம கிட்டவே போக முடியாது. ஆனா அவனுடைய சுகிருத்தம், சௌகார்த்தம், நல்ல ஹிருதயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிற அப்படின்னால நாம போய் ஆசிரியத்த உடனே நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இல்லாட்டா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்டா இத்தனை நாள் வரல, திடீர்னு வந்தா நான் ஒத்துக்கணுமா என்ன போ அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்றது. ஆனா ஏற்றுக்கொள்ள குறிப்பில் கொண்டு நெறிப்பட உலகம் 3உடன் வணங்கு தோன்று புகழானை. உலகம் 3உடன் குறிப்பில் கொண்டுன்னு, உலகம் 3உடன் நெறிப்பட குறிப்பில் கொண்டுன்னு ஒரு அர்த்தம். அந்த உலகம் 3உடன்கிறத பின்னாடி சேர்த்துவோம். உலகம் 3 உடன் வணங்கு தோன்று புகழானை. 3 லோகமும் கூட சேர்ந்து அவனை வணங்கும்படியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. உலகம் 3 எம்பெருமானை யார் வணங்குகிறார்கள் அப்படின்னா, இவன் யார் யாரை சிருஷ்டிச்சாலும் மொத்த பேரும் வணங்குகிறார்கள். 3 லோகத்துல தேவர்கள் முதலானவர்கள் இருந்து ஆரம்பிச்சு யார் யார் இருக்காலும் அது எல்லாரும் அவனை வணங்குகிறார். ஆனா அவர்கள் சில பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னதானே சேவிச்சுக்கிறாளே. இவர் சிவனை சில பேர் சேவிக்கிறார்கள், பிரம்மாவை சில பேர் சேவிக்கிறார்கள் இருக்கே அப்படின்னா, அதெல்லாம் அவளுக்குள்ள இருக்கட்டும், என்ன வேணாலும் அவளுக்குள்ள என்ன வேணா வைஷமியம் வித்தியாசங்களா இருக்கட்டும். ஆனா உலகம் 3 உடன் வணங்கு எல்லாரும் சேர்த்து வந்து சேவிக்கக்கூடிய இடம் பெருமாள் தான். அதான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா. பொதுவாக என்ன பண்ணுவான் கேட்டானா, தேவர்களுக்கெல்லாம் ஏதாவது கஷ்டம் வந்தால் பிரம்மாட்ட போய் சொல்லுவா. பிரம்மாவும் சிவனுமாக சேர்ந்து கொண்டு பெருமாள் கிட்ட வருவா. அப்படிதான் வரும் புராணங்கள்ல. அதனால எல்லாரும் உங்களுக்கு கஷ்டம் வாங்க திருப்பார்கடலுக்கு போலாம் தான் வருவான். அதனாலதான் உடன் வணங்கு அப்படின்னு. அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவிக்கச்சே தனித்தனியா சேவிச்சுப்பா. ஆனா பெரிய ஆபத்துன்னு வருஷம் மொத்த பேருவா எல்லாரும் சேர்ந்து பெருமாள் கிட்ட உடன் வந்து வணங்குவார்கள் அப்படின்னு. ஏதோ சாதாரண அல்ப பலனுக்காக சிவனை சிவர்கள் ஆசிரிக்கிறார்கள். இந்திரனை, அது மாதிரி குபேரனை சிவரையர் ஆசிரிப்பார்கள். ஆனால் முக்கியமான விஷயம் வந்துன்னா அவ கிட்ட போய் சொன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பெருமாள் கிட்ட கொண்டு வந்துருவார். மகாபாரதத்துல ஒரு மேகத்தினுடைய கதை இருக்கு. ஒரு மேகம் ஒண்ணு போயிட்டு இருந்தது. கீழே இருந்து ஒருத்தன் பார்த்தான். அந்த மேகத்தை தெய்வம்னு வச்சான் அவன். ஏன்னா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் தெய்வமா இருக்க மாதிரி மேகமும் தெய்வம் தானே. இன்னும் மேகமே மேகமே அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சார் ரொம்ப பக்தியோடு கூட. உண்மையில அந்த மேகத்துல ஒரு தேவதை இருக்கு, ஒரு தெய்வம் உண்மையிலேயே இருக்கு, அதிஷ்டான தெய்வம். அதுக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்ம கிட்ட வந்து ஒருத்தன் கேட்கிறானே, நம்மையும் தெய்வமாக மதித்து நம்ம கிட்டையும் ஒருத்தன் வந்து கேட்கிறானே, அதனால அவனுக்கு போய் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நேரா அவன்கிட்ட போய் உனக்கு அனுகிரகம் பண்றேன். என்ன அனுகிரகம் உன்னால பண்ண முடியும் அப்படின்னா, என்னால பண்ண முடிஞ்ச நல்ல அனுகிரகம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பக்தியை உனக்கு கொடுக்க பார்க்கிறேன், கிருஷ்ணன் கிட்ட பக்தி பண்ணு அப்படின்னு சொல்றது. அதான் தெய்வங்கள்லாம் செய்யும். அதனால தெய்வங்கள் என்ன பண்ணும் கேட்டா, அவனை ஒருத்தர் ஆசிரியித்தால் அவனையும் கூட்டிக் கொண்டு கண்ணனிடம் தான் சேர்ந்து நிற்கும் அப்படிங்கிறதுதான். உலகம் 3 உடன் வணங்கு. பெரியவாச்சியம்பள்ளி அழகா சொல்ற, தனித்தனி போதாயிற்று அவாந்தர விஷயம் உள்ளது, இவன் பக்கலிலே எல்லாரும் கூடி திருவடிகளே ஆசிரிப்பார்கள். தனித்தனே அவரவர்கள் ஆசிரித்துக் கொள்வார்கள். ஆனா இவன் கிட்ட வச்சா எல்லாருமாக தெய்வத்தோடு கூட வந்து ஆசிரிப்பார்கள். உலகம் 3 உடன் வணங்கு தோன்று புகழ் ஆணை. அப்படிப்பட்ட புகழ் தோன்றும்படி இருக்கக்கூடியவன் அப்படின்னு. அதாவது நல்ல புகழ், இதுவே ஒரு நல்ல புகழ்.
நல்ல ஆச்சரியமான சங்கல்பம். உலகம் எல்லாம் நன்னா இருக்கும்படியான ஒரு சௌகார்த்தம். உலகம் ஒன்றுடன் வளர்ந்து தோன்று புகழ் ஆமை. அப்படிப்பட்ட புகழுடன் தோன்று புகழ் அப்படின்னா பிரசித்தமான புகழ், நன்றாக தோன்றி இருக்கும்படியாக எல்லாருக்கும் தெரியும்படியாக ஒரு புகழ். பெரியாச்சம்பள்ளி சாதிக்கிறார், தோன்று புகழ் ஸ்ருதி பிரசித்தம் அப்படின்னு. ரொம்ப அழகான வார்த்தை இது. எங்க பிரசித்தமாக? வேதத்துல பிரசித்தமா இருக்கு. எம்பெருமானை இப்படி தேவர்கள் எல்லாம் வந்து செய்கிறார்கள் அப்படின்னு அங்க அந்யா தேவதா அப்படின்லாம் சொல்லும்படியாக வேதத்திலும் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் பிரசித்தமாக இருக்கக்கூடிய புகழ் உடையவன் எம்பெருமான் அப்படின்னு. தோன்ற புகழ் ஆணை மெய்பெற நடாய தெய்வம் மூவரில் முதல்வனாகி. அடுத்தது ஆணை மெய்பெற நடாய. அவனுடைய ஆணை சங்கல்பமானது மெய்பெற சத்தியமாக நடாய நடத்துபவன். இத வேதம் வந்து சத்திய சங்கல்பா அப்படின்னு வரும். வேதத்துல அடிக்கடி வரும் இந்த விஷயம். சத்தியகாம சத்திய சங்கல்பா அப்படின்னு. அவன்தான் சத்திய சங்கல்பம். அவனுடைய ஆணையை யாரும் தடுக்க முடியாது. அவன் எது சங்கல்பித்தானால் அதை கட்டாயம் நடத்துபவன் அப்படின்னு அர்த்தம். அத வேதம் சொன்ன அந்த பெருமையை இங்கே சொல்லுகிறார். மெய்பெற நடாய ஆணம் மெய்பெற நடாய. அவனுடைய ஆணையை மெய்யாகவே நடத்துபவன் என்பதாக அர்த்தம். அதாவது இது சிருஷ்டியிலிருந்து சிவாசகாரர் சாதிப்பார், சத்திய சங்கல்பங்கிறது சிருஷ்டியிலிருந்து தெரியுங்க. ஏன்னு கேட்டானா, சிருஷ்டி நடக்கிறது வெறும் சங்கல்பத்தினால மட்டும்தான் நடக்கிறது, வேற கஷ்டப்பட்டு நடக்கிறது கிடையாது. சிருஷ்டிங்கிறது எவ்வளவு பெரிய காரியம். சதுர்தச புவனங்களையும் பிராகிருத மண்டலங்களையும் மொத்தத்தையும் படைத்தவன் வெறும் சங்கல்பத்தினால படைக்கிறான். அப்ப சங்கல்பிச்சா நடக்குமா கேட்டா, சங்கல்பிச்சா மொத்தமும் நடக்கும். அதுதான் சத்திய சங்கல்பம். யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அதே மாதிரிதான் சம்ஹாரம் அப்படின்னா அதுவும் ஒரு சங்கல்பத்தால் தான் நடக்குது. சிருஷ்டினா அதுவும் ஒரு சம்ஹாரத்துல சங்கல்பத்தால் நடக்குது. மோட்சம் கொடுக்குறான்னா அதுவும் ஒரு சங்கல்பம் தான். வேற மோட்சத்துக்கு வரட்டும்னு சங்கல்பிச்சா மோட்சம் வந்துடுவான், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. வேற ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம் எம்பெருமான் அப்படின்னா. அதான் சங்கல்ப சூரியோதயன் போட்டார் பாருங்க புஸ்தகம் சுவாமி. ஏன்னா அவன் சங்கல்பிச்சா மோட்சம், அவன் சங்கல்பிச்சா அது சூரியோதயம். நமக்கு சம்சாரம் அப்படிங்கிற இருட்டு போய் சூரியோதயம் வரும் அப்படின்னு அர்த்தம். அதனால சத்திய சங்கல்பங்கிறது அவனுடைய ஒவ்வொரு லீகளிலும் ஒவ்வொரு செயல்களிலும் காண்பிக்கக்கூடிய வேதத்திலே விசேஷமாக சொல்லக்கூடிய குணம். அதான் முதல்ல மூவரில், அதான் முதல்ல ஸ்பஷ்டமாக வேதத்திலே சொல்லப்படுவங்கிறத தோன்று புகழ் அப்படின்னு சொன்னவர். அந்த தோன்று புகழுக்கு உதாரணமாக ஆணை மெய்பெற நடாய வேதத்திலே சொல்லும்படி ஆணை மெய்பெற நடாய ஆஜ்ஞையை தன்னுடைய சங்கல்பத்தை சத்தியமாக நடத்துபவர். தெய்வம் மூவரில் முதல்வனாகி. தெய்வம் மூன்று தெய்வங்களிலே முதல்வனாக இருக்கக்கூடியவன். மூன்று தெய்வங்கள் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லுவான். அதுல இவன் முதல்வனாக இருக்கான். முதல்வனாக இருந்தா ஏன் மூணா சேர்த்து சொல்றான்? முதல்வனை தனியா தானே சொல்லணும் அப்படின்னா, அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு சமமாக இவன் வந்து இருக்கிறான். அதனால அவர்களுக்கு ஒரு பெருமை. பிரம்மா விஷ்ணு சிவன் கூட சேர்த்து சொல்லிக்கலாம் அவளுக்கும். அந்த மாதிரி அவளுக்கும் பெருமை தோற்றும்படியாக உங்களை எல்லாரும் ஆராதிக்கிறார்கள் மும்மூர்த்திகள்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் ஆராதிச்சுக்கிட்டோம்னா அவளுக்கு பெருமையை குறைக்காமல் அதை நடத்தி கொண்டு ஆனா இவன் முதல்வனாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். மெய்பெற நடாய தெய்வம் மூவரில் முதல்வனாகின்னு ஒண்ணு சொல்லலாம். அதாவது நடாய நடத்துகிறன்னு அர்த்தம். ஆணையை உண்மையிலே பக்தர்களுக்கு ஆணையை நடத்துகிற மூன்று தெய்வங்கள் அதிலே முதல்வனாக இருக்கிறான். எல்லா தெய்வங்களும் ஆசிரியர்களுக்கு கேட்டதை கொடுத்துட்டு இருக்கு. ஆனா இவனால் தான் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு அந்த பெருமையை கொடுத்தவனே இவன் தான். அதான் ஆணை மெய்பெறனடாய் தெய்வம் மூவார். அந்த தெய்வம் மூவரில் முதல்வனாகி அப்படின்னு தன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் தன்னுடைய சங்கல்பம்படி பலன் கொடுக்கும்படி இருக்கக்கூடிய தெய்வங்களிலே முதல்வனாக இருக்கிறவன். இல்ல மூவரில் முதல்வனாகினா மூவரை காட்டிலும் முதல்வன் ஒரு அர்த்தம் சொல்லலாம். அப்படி சொன்னா தெய்வம் மூணு பேர் யாருன்னா பிரம்மா விஷ்ணு, பிரம்மா சிவன் இந்திரன் ஆகும். அதாவது இந்திரனுடைய பெருமையை நம்மளாம் பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்றோமே தவிர இந்த பிரம்மாவை காட்டிலும் இந்த சிவனை காட்டிலும் வேதத்துல இந்திரனுக்கு தான் பெருமை அதிகம். சிவனுடைய பெருமை, இந்திரனுக்கு ஏகப்பட்ட மந்திரங்கள் ஏகப்பட்ட யாகங்கள் உண்டு. பிரம்மா சிவனுக்கெல்லாம் சாதாரணம். இந்திரன் ரொம்ப பெரிய தேவதா வேதத்துல பார்த்தாலும். அப்போ மூவர் அப்படின்னா பிரம்மா சிவன் இந்திரன் எடுத்துக்கோங்க. அவர்களை காட்டிலும் முதல்வனாக அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்போ அவர்களையும் சிருஷ்டித்து அவர்களுக்கும் நியாமகனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு.
ஆணைய மெய்பெறனடாய தெய்வம் மூவரில் முதல்வனாகி சுடர் விளங்கு அகலத்து, சுடர் பிரகாசம் விளங்குகிற அகலம் திருமார்பை உடையவன் எம்பெருமானுடைய திருமார்பிலே திரு ஆபரணங்கள் பிரகாசிக்கிறபடியால் சுடர் விளங்கு அகலத்து அப்படின்னு. இப்போ இந்த திருமேனியையும் விடாமல் சொல்லுகிறார். எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்றார். இருந்தா கூட முதல் பாசுரத்துல சொன்ன திருமேனி இருக்குல்ல, அதை விடக்கூடாது. ஏன்னா அதை எத்தனை அழகாக சூரிய சந்திரர்கள் போல கிரீட்டங்கள்லாம் இருக்க, நட்சத்திரங்கள் போல திருவாபரணங்கள்லாம் இருக்கெல்லாம் சொல்லிருக்காரு இல்லையோ, அதனால அதையும் விடாமல் இங்கே சொல்லுகிறார் அப்படின்னு அதையும் சேர்த்து எம்பெருமான சொல்லச்சிய அந்த திருமேனியும் சேர்த்து தான் சொல்ல முடியும். அப்படின்னா மூணாவது பத்துல சாரம் அதுதான். உபாயமாயும் உபயமாயும் இருக்கும்போது எம்பெருமான் திருமேனியோடு கூட இருக்கான். அப்படிப்பட்ட திருமேனி உடையவன். சுடர் விளங்ககலத்து வரைபுரை திரைவர், அதுக்கப்புறம் தான் கூர்மாவதார் கதை. அந்த சுட விலங்கு அகலத்துங்கிறத இதோட கூடயும் சேர்க்கலாம். எப்பவுமே இந்த மத்தியமணி எப்படி ரெண்டு பக்கமும் சேருமோ வேற அங்கேயும் சேரும். இங்க சுடர் விலங்கு அகலத்தை, சுடர்னா சூரிய சந்திரர்கள் நட்சத்திரங்கள், விளங்குகிற அகலம்னா ஆகாசம். இந்த சூரிய சந்திரனோட நட்சத்திரங்களோடு இருக்கக்கூடிய ஆகாசத்துல அந்த சமுத்திரத்துல இருக்கிற பர்வதம் ஆகாசம் வரை தெரியும்படியா பெரிய பர்வதத்தை கொண்டு வந்து போட்டு மலையை கடைந்தவன் அப்படின்னு அர்த்தம். பர்வதம்னா ஆகாசம் முட்டும்படிதான் இருக்கும். ஆகாசம் முட்டும்படி இருக்கக்கூடிய பர்வதத்தை எடுத்து சமுத்திரத்துல போட்டு சமுத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆகாசம் வரை நிக்கிறது, அதை போய் கடைகிறான் அப்படின்னு. வரை புரை திரை பெருவரை வெறுவுற உருமுரலொளி நடிற்கதல்னு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்க மாதிரி சொல்ற, ரசமா இருக்கு. ஏன்னு கேட்டான்னா சமுத்திரத்தை கடையும் போது அலைகள்லாம் எழும்பு. சாதாரணமாவே சமுத்திரத்துல அலை அதிகம். அது போட்டு கடைஞ்சா எப்படி இருக்கும்? இந்த குளத்துல சில பேர் குளிக்கும் போது பார்த்தா குளிச்சுட்டு இருந்தா பெருசா அலை வரும். என்ன பெரிய சரீரத்தோட குளிச்சான்னு வச்சுக்கோங்க, நல்லா கும்னு 3 தடவை முக்கிய இருந்தான்னா கரை முழுக்க அலையா இருக்கும். அப்படி இருந்துச்சு ஒரு பெரிய பர்வதத்தை கொண்டு போய் சமுத்திரத்துல போட்டு கடைஞ்சானா எப்படி இருக்கும்? ஏற்கனவே அதுல அலை இருக்கு. இப்போ வர அலையெல்லாம் அந்த பர்வதம் அளவு அலை வருதான், பெரிய அலை வருதான். அப்போ வரை புரை திரை அப்படின்னா, வரைனா மலை, மலைகள் அடிக்கும்படியாக, மலைகள் அளவு இருக்கும்படியாக, மலைக்கு சமமான, திரைனா அலைகள். வரை புரை திரை பெருவரை வெறுவுற, அப்படி அலை வரைச்சு அந்த அலையில இருந்து சப்தம் எப்படி வரும்? அலை இவ்வளவு பெருசா இருந்தானா அலையில வர சப்தம் எப்படி இருக்கும் கேட்டா, அந்த பக்கத்துல இருக்க பர்வத்தங்கள்லாம் நடுங்கிறதாம் இந்த சப்தத்துல. பெரிய சவுண்ட் வந்தா பூமியே அதிர்றது அப்படிங்கிற முடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய வெடி வெடிச்சா தரையே அதிர்ற மாதிரி இருக்கும், சில சமயம் கட்டடமே அதிர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்ப பர்வதம் அளவு ஒரு பொதுவாக அலைக்கே ஓசை அதிகம். அலை அளவு ஒரு அலை வந்ததுன்னா அது எப்படி இருக்கும்? அந்த ஓசையில எல்லா மலையுமே நடுங்கும்படியாக இருக்கான், மொத்த மலையும் நடுங்கும்படியாக. பெருவரை வெறுவுற, பெரிய பெரிய மலைகள் எல்லாம் நடுங்கும்படியாக. உருமுரலொலி, அப்போ உருமுரலொலி அப்படின்னா இடியானது, இடித்தாற் போல இருக்கக்கூடிய ஒலி. ஒரு பெரிய இடி இடிச்சா எப்படியோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒலியானது அது கடல்ல இருக்கு. உரமுழல் ஒளி நளிர்கடல் படவரவரசு, நளிர்கடல் அந்த ஒலியோடு கூடி இருக்கக்கூடியது நளிர்கடல், பெரிய கடல். நளிர்னா குளிர்ச்சியான அர்த்தம். அப்ப குளிர்ச்சியாக இத்தனை போட்டு கடைஞ்சா கூட கடலுக்கு அந்த குளிர்ச்சி அப்படிங்கிறது குறையாது. ஏன்னா பெருமாள் தான் அந்த குளிர்ச்சியை கொடுத்துருக்கான். அப்போ நளிர்கடல் படவரவரசு, அதுக்கப்புறம் மாத்திரம் இல்லை, அங்க ஒரு படவரவரசு, அதை கடைவதற்கு ஒரு படவரவரசு, அரவரசு பாம்பினுடைய தலைவர், நன்றா படம் எடுத்து இருக்கக்கூடிய பாம்பினுடைய தலைவர் வாசுகி அப்படின்னு அர்த்தம். இந்த வாசுகியை போட்டு கடையிறாங்க. அப்போ ஒரு சேத்திரனை பற்றி கடைய செய்தேயும் ஒரு நலிவின்றிக்கே இருக்கையிலே ஸ்பர்சத்தால் வந்த பிரீத்திக்கு போக்கு விட்டு படத்தை விரிக்கிற அப்படின்னு பெரியவாச்சமிழ் ஒண்ணு சொல்ற. ஒரு சர்ப்பத்தை பிடிச்சு மலையை கடைஞ்சு வச்சுக்கோங்க, உடம்பு எத்தனை வலிக்கும் யோசிச்சு பாருங்க. சர்ப்பம் மிருதுவா தான் இருக்கும், அதுக்கு பெருசா இதெல்லாம் தாங்காது. அதை போட்டு இந்த மலையை போட்டு கடைஞ்சா உடம்பு ரொம்ப வலிக்கும் முடியும். ஆனால் வலிக்காதபடி எம்பெருமான் என்ன பண்றான், அந்த சர்ப்பத்துக்கு வாசுகிக்கு ஸ்பர்சத்தாலே அவன் தானே கடைகிறான்.
அதனால அதுக்கு மெதுவா தடவை கொடுத்து அது வலி இல்லாதபடி பண்ண உடனே இந்த சர்ப்பத்துக்கு அதனாலே பிரீத்தி அதிகமாக எம்பெருமானுடைய கையில பட்டு வலி தெரியாமல் இருக்கேன்னு பிரீத்தி அதிகமாக அந்த பிரீத்தியினாலே படத்தை விரித்து அது நன்றி தெரிவிக்கிறதாம் எம்பெருமானுக்கு. படவரவரசு உடல் தடவரை சுழற்றிய, அப்படி அது தன்னுடைய உடல் அந்த உடலை தடவரை சுழற்றிய பெருசாக மகேந்திர பர்வதத்தை சுழற்றிய, நல்ல சுழற்ற கடைகிறான் அர்த்தம். அந்த சர்ப்பத்தை கொண்டு பர்வதத்தை கடையக்கூடிய அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கு. இப்போ வரை பொறை பெரை பொரு பெருவரை வெறுவுற உருமுரல் ஒலிமலி நடில் கடல் படவரவரசு உடல் தடவரை சுழற்றிய, அந்த சர்ப்பத்தினுடைய உடலை கொண்டு பெரிய மலையை கடைந்த. ஒரு பக்கம் பார்த்தா சர்ப்பம், ஒரு பக்கம் பார்த்தா மலை, மந்திர மலை, ஒரு பக்கம் பார்த்தா கடல், எல்லாமே பெருசு. சர்ப்பம் ரொம்ப பெரிய சர்ப்பம். அப்போ கடல் மலை அதுக்கு ஏத்த மாதிரி சர்ப்பம் எல்லாத்தையும் போட்டு வச்சு சுழற்றியா அப்படின்னு போட்டு நல்லா சர்னு கடையும். பெருமை போட்டு அசைச்சா போறாது. பயிர்ல இருந்து வெண்ணெய் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், மத்த போட்டு நன்னா கடைவான். மத்தொரு கடை போட்டு நன்னா கடைஞ்சாதான் வரும், மேலோட்டமா கடைஞ்சாலும் வராது. அப்படி அந்த அதனுடைய கயிறை பிடிச்சுண்டு ரெண்டு பக்கம் வேகமா கடைவார்கள். இந்த மாதிரி அக்னிஹோத்திரத்துக்கு அக்னி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, கடைஞ்சுதான் எடுக்கணும். அப்ப அரணிக்கட்டையை போட்டு நன்னா கடைவார்கள். இருக்க பிடிச்சுண்டு கையெல்லாம் வலிக்கும், தோல் வலிக்கும், இந்த கயிறை பிடிச்சு கையெல்லாம் காஞ்சு போயிடும், அப்படிதான் கடைவார்கள். அப்பா இதுக்கெல்லாமே அப்படி இருக்கச்ச ஒரு பர்வதத்தை போட்டு கடையணும், அதுவும் சமுத்திரத்துல அப்படின்னா அந்த பர்வதம் பெரிய பெருவரைங்கிற பெரிய தடவரை பெருவரை. அதாவது என்ன கேட்டோம்னா சமுத்திரத்துக்குள்ள அது போகாது, போகாமல் மேல இருக்கணும். உள்ள போய் அழிந்திராம தான் கீழே கூர்மாவதாரம் எடுத்துட்டு இருக்கான் பெருமாள். உள்ளுக்குள்ளவே உட்காராதபடி பெரிய கூர்மாவதாரம் எடுத்து அதை தாங்கிட்டு இருக்கான் எம்பெருமாள். இப்ப அது மேல வச்சு கடைஞ்சிட்டு இருக்கா. அப்போ அதை ஃப்ரீயா கடையும்படியாக அத்தனை வலிமையோட அதை கடையணும். கையில அத்தனை வலிமை இருக்கணும். அதை யார் செய்ய முடியும்? தேவர்கள் அசுரர்கள் கதை சொல்லாலே தவிர உண்மையிலே தேவர்களிலே தானும் ஒருவனாக அசுரர்களிலே தானும் ஒருவனாக எம்பெருமான் என்று ஒன்று கடைகிறாங்கிறபடினால தடவரை சுழற்றிய அப்படின்னு இந்த கடையிற கடையில எப்படி ஆனா வெண்ணெய் வருதோ அந்த மாதிரி இங்க இருந்து அமிர்தம் வரணும். அண்ணா போட்டு நன்னா கடைஞ்சாதானே வேணும் வரும். அந்த மாதிரி கடல் கலங்கி கீழ் மண் கொண்டு மேல் மண் எறிந்து அமிர்தம் படமளவும் செல்ல அப்படின்னு கீழே மண்ணுல இருந்து ஆரம்பிச்சு போட்டோம்னா வந்து அமிர்தம் மேல வரணும், கீழே இருக்க அமிர்தம் மேல வரணும். அப்படி பண்ணி சுழற்றியா போட்டு சுழற்றுகிறான் எம்பெருமான். இந்த பக்கமும் அந்த பக்கமாக சரு 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 சருன்னு சத்தம் பண்றது. எல்லாரும் நான் கடைந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்னா தேர் இழுத்துட்டு நான் இருக்கிறேன்னு சொல்ற மாதிரி தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் சொல்ல, ஆனால் எம்பெருமான் தானே தன்னுடைய திருக்கைகளால் பற்றி அப்படி கடைகிறானா. படவரவர சூழல் தடவரை சுழற்றிய தனிமா தெய்வம். இப்பதான் விஷயத்துக்கு வர, இப்படிப்பட்ட தனிமா தெய்வம் இவனுக்கு சமமானவர் யாரும் கிடையாது, மாபெரும் தேவதையாக இருக்கிறது அப்படின்னு. இந்த மாதிரியே லீலை யாருக்கு இருக்கு? ஆச்சரியமான திருமையினை பார்த்தோம், ஆச்சரியமான பரத்துவம் பார்த்தோம், உலகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறான்னு. லீலை எடுத்து பாருங்க. இந்த மாதிரி கடல் கடைந்தான், அதுவும் இப்படிப்பட்ட பர்வதத்தை கொண்டு வைத்து வாசுகையை கொண்டு அதுக்கும் வலிக்காதபடி நல்லா சப்தம் வரா மாதிரி கடல் கடைந்தானே. தனிமா தெய்வ தளிரடிக்கு தடவரையை சுழற்றியா தனிமா தெய்வ தடியவர்க்கு இனி நாமாடாகவே. அப்படிப்பட்ட தனிமா தெய்வம் இருக்கே, ஒப்பற்ற பெரும் தெய்வம். அந்த தெய்வத்துக்கு நீங்கள் என்ன தாசர்களா அப்படின்னு கேட்டா தெய்வத்துக்கு தாசர்கள் இல்லை, அந்த தெய்வத்தினுடைய அடிவர்கள் யார் இருக்கா அவர்களுக்கு தாசர்களாக இருக்கிறோம். அந்த தெய்வத்துக்கு தாசர்கள் யாருன்னா தேவர்கள்லாம் தெய்வத்துக்கு தாசர். எங்களுக்கு அமிர்தத்தை கொடுன்னு சொன்னா பெருமாள் கொடுத்த இந்த கைகுப்பி வாங்கிட்டு போயிட்டான். அவர்களாம் அந்த தேவதைகள்லாம் அந்த தெய்வத்தை சேவிக்கட்டும், ஏன்னா வேற பிரயோஜனத்துக்காக சேவிக்கிறான். நாங்கள்லாம் அப்படி இல்லை. அந்த தெய்வத்தினுடைய இந்த வைபவத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய பாகவதர்கள் யார் இருக்காலும் அவர்களிடம் தனிமா தெய்வ தடியவர்க்கு அப்படிப்பட்ட இந்த வைபவத்திலே தோற்று எழுதி கொடுத்திருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்த மகோபகாரத்தை அனுசந்தித்து
அவன் நீர்மையிலே தோற்று. இப்படிப்பட்டவன் இப்படி தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பக்கம் கடைந்து அந்த பக்கம் கடைந்து மேல கீழே கூர்ம அவதாரம் எடுத்து பல அவதாரங்கள்லாம் எடுத்து அவர்களுக்கு பரம உபகாரம் செய்த எம்பெருமானுடைய நீர்மையிலே தோற்று அதையே பெரிய விஷயமாக பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள், அவர்களுக்கு ஆளாக நாம் இருக்கோம். ஆளாகன தாசர்களாக. தனிமா தெய்வத்தடியவர்க்கு இனி நாம் ஆளாகவே, இனி நாம் ஆளாகவே இருக்கணும். இனினா இனிமேலாவதுன்னு அர்த்தம். ஏன்னா இத்தனை நாளாகவே அவளுக்கு ஆளா இருக்கணும், ஆனா விட்டுட்டோம். எத்தனையோ ஜென்மாந்தரங்கள் கல்பாந்தரங்களாக போயிடுது. என்னைக்கு இந்த ஆத்மாங்கிறது இருக்கோ அன்னிலேருந்து ஆரம்பிச்சு வைஷ்ணவ தாசனா இருக்கணும். ஆனா இல்லையே. பின்ன என்ன கேட்டா நான் அப்படின்னும் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு காலம் இப்படியே போயிட்டு இருந்தது. இனிமேலாவது நான் என்னுடையது என்பதெல்லாம் விட்டு விட்டு எம்பெருமானை கூட இரண்டாவது பட்சமாக நினைத்து தனிமா தெய்வத்து அடியவர்க்கு, ஏன்னா பாகவத சேஷத்துவத்தை அவன் காட்ட அவன் அடியவர்களுக்கு இனி நாம் ஆளாகவே செய்யும். இனிமேலாவது நாம் தாசர்களாக இருப்போம். இத்தனை ஜென்மாந்தரமாக ஏதோ இருந்தோம், இந்த ஜென்மத்திலும் இத்தனை நாளாக ஏதேதோ நினைச்சுட்டு இருந்தோம். எம்பெருமானை பற்றி தெரிஞ்சப்புறம் கூட பெருமானே உயர்ந்தவன் நினைச்சுட்டு இருந்தோம். ஆனால் எப்படியான ஆழ்வாரு அந்த வசவு வைதுகள், அதாவது கேட்பாறு செவிசொடு கீழ்மை வசவுகளே வைத சேர்ப்பால பழம்பகைவன் சிசுவாலன் திருப்படி தாட்பால் அடைந்த தன்மை அறிந்தாரும் அறிந்துவேன். சிசுவாலன் சரித்திரத்தை சொல்ற. வெசவுகளே வைதவன் சிசுவாலன், ஆனா கூட கடைசியில கண்ணன் திருவடியை அடைந்தான். இந்த வைபவத்தை சொல்லிட்டு, இந்த வைபவத்தை யாரு சொல்றாளோ திருவடி தாட்பால் அடைந்த தன்மை அறிந்தாரை, அப்படிப்பட்ட ஸ்ரீவைஷ்ணவர்களை அறிந்துவேன். இந்த சிசுபாலனுடைய மோட்ச வைபவம் இருக்குள்ள அதை சொல்ற ஸ்ரீவைஷ்ணவர்கள் இருக்காளோ அவளை யோசிக்கிறேங்கிற. அந்த மாதிரி ரீதியில இந்த கூர்மாவதாரம் இருக்கட்டும். இந்த கூர்மாவதாரத்திலே ஈடுபட்டு இருக்கிற அடியவர்களுக்கு இனிமேலாவது இத்தனால விட்டுட்டோம், இனிமேலாவது நாம் ஆளாக இருக்க வேணும். ஆளாகனா சேஷர்களாக தாசர்களாக. தனிமா தெய்வத்தடியவர்க்கு இனி நாம் ஆளாகவே இசையுங்கொள். ஆளாகவே இருக்கணும். நான் இப்பவும் பாகவத தாசன் தான், நான் இல்லைன்னு சொல்லியே. நான் பாகவத தாசன் தான், அடியன் என்ன சொல்லிக்கிறேன். ஆனால் ஆளாகவே இசை ஆளாகவே இருக்கனா இல்லையே. எப்பாவது பாகவத சேஷத்துவம் எண்ணம் வரைச்ச பாகவத தாசன், அது விட்டு போச்சுன்னா அப்புறம் அதை விட்டு வேற ஒண்ணுக்கு தாசன். வேற எந்த போகிய வஸ்து இருக்கோ அந்த வஸ்துவுக்கு என்ன எழுதி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தாசன். ஆகாரத்துக்கு தாசன், ஐஸ்வர்யத்துக்கு தாசன், அப்படித்தானே போயின்னு இருக்கு. ஆனால் அடியவர்க்கு இனி நாம் ஆளாகவே, இனிமேல் பாகவத சேஷத்துவம் தவிர வேற சேஷத்துவம் கிடையாது. அப்படியே இருக்கணும். அப்படி இருக்குமா, நடக்குமா? அது இசையுங்கொள், அதை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு அர்த்தம். இனி நாம் ஆளாகவே, பிரியோச்சமில்ல அழகா விஷயம் சொல்ற, ஆளாகவே ஆளாம் தரமன்றிக்கே சேஷத்துவமே வழியாக அப்படின்னு. ஆளாகவேனா என்ன அர்த்தம் கேட்டான்னா தாசனாகவேன்னு அர்த்தம். இனி நான் தாசனாகவே அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்னா, நான் ஒருத்தர் இருக்கேன், அவன் பாகவதர்களுக்கு தாசன் அப்படின்னு இல்லாமல் தாசன் ஒண்ணுதான் இருக்கு, நான்கிறதே கிடையாது. அப்படி நான் இந்த உத்தியோகத்துல இருக்கேன், இந்த படிப்பு படிச்சிருக்கேன், இந்த ஊரை சேர்ந்தவனா இருக்கேன், பாகவதர்களுக்கு தாசனா இருக்கேன்னு இல்லை. நான் பாகவதற்கு தாசன் தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆளாகவே, ஆளாக இருப்பதை தவிர வேற எனக்கு நிரூபகமாக வேற எதுவுமே கிடையாது. அப்படி எழிலாம் ஆளாகவே இசையுங்கொள், ஆளாகவே இருக்கும்படி ஏற்றுக்கொள்வானான்னு அர்த்தம். இசையுங்கொள் ஏற்றுக்கொள்வானா, எம்பெருமான் ஏற்றுக்கொள்வானா, இந்த விஷயத்திலே என்னை ஈடுபடுத்துவானா, இவ்வர்த்தத்தில் இவனை இப்போதாக சேவிக்க வேண்டாம், இவர் எப்போதோ என்று பிரார்த்திக்கிறாராகையாலே இவருக்கு இசை உண்டு, இவருக்கு ஆசை இருக்கு, இவர் ஒத்துண்டார். பெருமாள் ஒத்துப்பானா அப்படின்னு பாக்குற, இல்ல பெருமாள் ஒத்துண்டார் நான் ஒத்துப்பேனா அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா ரெண்டு பேரும் ஒத்துக்கணும், இது முக்கியம். பெருமாளும் ஏற்றுக்கொண்டு நானும் ஏற்றுக்கொண்டு அந்த பாகவதனும் ஏற்றுக்கொண்டு எல்லாம் நடக்கணும். நடக்குமா? ஏற்றுக்கொள்வானா? நான் ஏற்றுக்கொள்வானா? ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, சட்டுன்னு நடக்கிறது இல்லை. மோட்சம் கூட கிடைச்சிரும் போல இருக்கு. ஒரு சரணாகத்தையும் ஒண்ணு பண்ணிட்டு மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஆழ்வார் இந்த மாதிரி சொல்ற மாதிரி பரிபூர்ண பாகவத சேஷத்துவம் கிடைக்குமா? இதுக்கு ஏதாவது சரணாகதி மாதிரி உபாயம் இருந்தா பரவாயில்லையோ? அதெல்லாம் இல்லையே.
பாகவத சேஷத்துவமாகிறது கூடுவது ஒன்று அல்லாமையாலே கூடாத அர்த்தம் இங்கனே கூட முடியுமோ என்கிறார்னு அழகா சொல்றேன். எது வேணா கிடைச்சிடுது சுவாமி, லோகத்துல ஐஸ்வர்யம் கிடைச்சிடும், இது கிடைச்சிடுறது. ஏன்னா பகவானுடைய பரம அனுகிரகம் வந்தா எது வேணா கிடைச்சிடுறது, மோட்சம் கூட கிடைச்சிடுறது. இது கிடைக்குமான்னு தெரியல. எது கிடைக்கணும்னா தனிமா தெய்வத்தடியவருக்கு இனி நாம் ஆளாகவே இசையுங்கொள். பாகவத சேஷத்துவமே எனக்கு சொரூப நிரூபகமா இருக்கு. தொண்டர் அடிப்பொடின்னு சொன்ன மாதிரியாக அந்த கூர்மாவதார சரித்திரத்திலே ஈடுபட்டு இருக்கிறவர்கள் கண் மறந்து கண் மூடி மெய் மறந்து யார் சொல்லுகிறார்களோ அவர்களை பார்த்து நான் சந்தோஷப்படணும். கிருஷ்ணாவதார சரித்திரம் இருக்கட்டும், அந்த கிருஷ்ணாவதார சரித்திரத்திலே யார் ஈடுபட்டு பாடுகிறார்களோ, யார் அனுபவிக்கிறார்களோ அவர்களை பார்த்து அவர்களுக்கு தாசன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டு இருக்கும்படியாக காலம் இருக்குமா, அதுவாகவே இருக்க முடியுமா? அதாவது அறிவாச்சாம்பிள்ளே அழகா சாதிச்சுட்டார். இது கூடுவது ஒன்று அல்ல, சத்து கிடைச்சுட. இது ஏன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பாக்கியம் என்னதான் கோடீஸ்வரன் ஆக முடியுங்கிற மாதிரி எத்தனையோ பெரிய பெரிய பாக்கியம் இருந்தாதான் இது கிடைக்கும். தனிமா தெய்வத்தடியவர்க்கு இனி நாம் ஆளாகவே இசையுங்கொள் ஊழிதோர் அப்படின்னு கிடைச்சிருத்து. இந்த பாசல் கேட்டவனே புரிஞ்சிடுச்சு சுவாமி, நான் பாகவத தாசன் தான் அப்படின்னா. இப்போ புரிஞ்சா போறாது, நாளைக்கு வரைக்கும் நிக்குமா, நாளன்னைக்கு வரைக்கும் நிக்குமா? ஊழிதோர் ஊழியோ பாதே கல்பம் கல்பந்தோறும் ஒரு க்ஷணமும் இடைவிடாதே இது கிடைக்குமா எனக்கு அப்படிங்கிற. மோட்சம் எல்லாம் கிடைக்கட்டும் இருக்கட்டும், ஒரு கல்பம் கூட விடாமல் அப்படின்னு. அதாவது இதுவரை எப்படி இருந்தோம் அப்படின்னா, இத்தனை காலமாக பகவத் சேஷத்துவம் பாகவத சேஷத்துவம் ஒண்ணுமே தெரியாம இருந்து, அதுக்கப்புறம் பகவத் சேஷத்துவம் தெரிஞ்சப்புறமும் பாகவத சேஷத்துவம் புரியாம இருந்து, அப்புறம் பாகவத சேஷத்துவம் ஓரளவு புரிஞ்சப்புறம் கூட அந்த பாகவதர்களை நமக்கு சமமாக நினைத்து, நம்மளும் ஒரு பாகவதர் அவரும் ஒரு பாகவதர் தானே அப்படின்னு நினைச்சு நாமெல்லாம் சாப்பிட்ற மாதிரி அவளோட கூட உக்காந்து சாப்பிட்டு இருக்கோம்னு அவளோட கலந்து பேசி, அவர்களோட பரிமாறிக்கொண்டு, அவர்களோட கோவிச்சு கொண்டு, அவர்களோட சண்டை போட்டுக்கொண்டு இப்படிலாம் இருந்ததெல்லாம் விட்டு இனி நாம் ஆளாகவே இசையுங்கொள். அவர்களுக்கு ஆளாக சுவாமி அடியேன் அப்படின்னு சொல்லி கைகூப்பி சேவிச்சு அவர்கள் இட்ட வழக்காக ஆளாக ஆக முடியுமா? இதுவரைக்கும் இருந்தது எப்படின்னா, எத்தனையோ சிசுபாலன் கூட தான் வந்தான், ஒரு பிறப்பு அப்படின்னு எடுத்தான், கிருஷ்ணனை வெய்து கொண்டு கிடந்தான் அப்படின்னு இருந்தோ இல்லையோ. அந்த மாதிரி நம்ம படிப்பு அப்படிதான் ஆயிடுச்சு. பாகவதர்களோட சிசுபாலன் கிருஷ்ணனோட சண்டை போட்டான், நாம பாகவதர்களோட சண்டை போடுறோம். அப்ப நமக்கு சிசுபாலனுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணும் கிடையாது. சிசுபாலனை கண்ணாபண்ணம் வெய்கிறோம் இல்லையா நம்ம, உலகத்திலே மோசமானவன். ஏன்னா கிருஷ்ணனே வெய்கிறான் சிசுபாலன். அதாவது காது பொறுக்க முடியாதபடி கிருஷ்ணனை வெய்கிறான் சிசுபாலன்னா, நீ பாகவதரை வெய்து கொண்டிருக்கிறாய். காது கேட்க முடியாதபடி பொறுக்க முடியாதபடி பாகவதர்களை எத்தனை தடவை வெய்கிறோம். அப்ப சிசுபாலனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவனை காட்டிலும் மோசம் இல்லை. ஏன்னா பகவானை வெய்தவனுக்கு கூட ஒரு விதத்துல ரட்சை கிடைக்கும், ஆனா பாகவதர்களை வெய்தவருக்கு ரட்சை கிடைக்காது. அப்படி பாகவதர்களுடைய பெருமை தெரியாமல் அவர்களோடு பொறாமைப்பட்டு அவர்களும் நம்மை போலதானே அப்படிலாம் நினைச்சு இதான் சிசுபாலன் பண்ணியிருந்தான். கிருஷ்ணனும் என்ன போலதானே, அவன் என்ன உசத்தி இப்படிதான் கேட்டிருந்தான். அப்போ அந்த பெரியச்சமிழ் அழகா சொல்ற, சஜாத்திய புத்தி பண்ணி சம்சாரிகள் அனர்த்தப்படுகிறபடி பாகவதர்களை நமக்கு சமமா நினைச்சு இந்த சம்சாரத்துல அனர்த்தத்துல உட்காந்துருக்கும். சமம் இல்லை அவர்கள், நமக்கு சமமா இருந்தா கூட உயர்ந்தவர்கள். எப்படி அப்படின்னு கேட்டான்னா, இந்த சிசுபாலன் கிருஷ்ணன் ஏன் தனக்கு சமமா நினைச்சான் அப்படின்னா, அவனும் தன்ன மாதிரி தானே பிறந்தான், அவனும் தன்ன மாதிரி தானே வளர்றான், அவன் மாடெல்லாம் மேய்ச்சின்னு இருக்கான், அவன் என்ன மாதிரி தானே பிறக்கிறான், சாப்பிட்றான், வளர்ந்து கொண்டிருக்கான், எல்லாம் என்ன மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கான். அப்ப நான் எதுக்கு அவனும் வசதியா நினைக்கணுங்கிறான். அதே மாதிரிதான் பாகவதர்களை நாமும் நினைச்சிருக்கோம். நம்மள மாதிரி தானே அவளும் இருக்கா, சாப்பிட்றா, நம்மளால திருமணம் எடுத்துக்கிறா, சாப்பிட்டு இருக்கா, கோயிலுக்கு போறா, பெருமாள் செவிச்சுட்டு இருக்கா, பாராயணம் பண்ணிட்டு எல்லாரும் ரொம்ப ரொம்ப வேண்டியவார்கள் அப்படின்னு சஜாத்திய புத்தி பண்ணி, சிசுபாலன் சஜாத்திய புத்தி பண்ண மாதிரி நாங்களும் சஜாத்திய புத்தி எல்லாம் ஒண்ணு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். சிசுபாலன் கதை சம்சாரிகள் கதை. அப்போ இத்தனை படிச்சும், இத்தனை சாஸ்திரங்கள் படிச்சும், இத்தனை பகவத் தத்துவங்கள்லாம் தெரிஞ்சும் பாகவதர்களை சஜாத்தியமாக ஒரே ஜாத்தியாக நினைத்து அப்போ அவர்களோடு பழகி போட்டி பொறாமை எல்லாம் வைத்துக் கொண்டு இருந்தால்
அவர்களை வைது கொண்டு நிந்தித்துக் கொண்டு இருந்தால் சிசுபாலனுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆகையினால இதையெல்லாம் விட்டு விட்டு இனி நாம் ஆளாகவே இசை கொள் ஊழிதோர் ஊழி ஓவாதே அப்படின்னு. அது அதாவது முன்னாடி பெருமானை பற்றி சொல்லச்ச சொன்னார் இல்லையா, தனிமா தெய்வம் தடியவர்க்கு இனி நாம் ஆளாகவே இசையும் கொள். பெருமானை பத்தி நினைச்சுக்கோங்க. பெருமானை எப்படி தமக்கு சமமாக நினைக்கிறாளோ அந்த மாதிரி பாகவதர்களை தமக்கு சமமாக நினைப்பாது. அதுவும் மாபெரும் தோஷம். பின்ன எப்படி நினைக்கணும்னா நமக்கு சுவாமியாக பெருமாள் எப்படி நமக்கு சுவாமியாக இருக்கிறாரோ அந்த மாதிரி பாகவதர்களும் நமக்கு சுவாமி என்பதாக நாம் நினைத்து இருக்க வேணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையம் நமக்கு வாய்க்குமா? அதை ஏற்கும்படி இருக்குமா? பெருமாளும் ஏற்றுக்கொண்டு நானும் ஏற்றுக்கொண்டு அந்த பாகவதரும் ஏற்றுக்கொண்டு ஊழிதோர் ஊழி ஓவாதே இனி எல்லா காலத்திலும் இதுவே பரம புருஷார்த்தமாக இருக்கும்படியாக வாய்க்க தமிழருக்குன்னு பாட்டுல ஆழ்வார் சொல்றார். வாய்க்க தமிழருக்கு ஊழிதோர் ஊழி ஊழி அப்படின்னு. இதே ஆழ்வார் தானே. என்ன வேணும் கேட்டா எங்களுக்கு வேணுங்கிற வாய்க்க எங்களுக்கு வேணும். ஊழிதோர் ஊழி பல கல்பங்கள் வேணும்னா என்ன வேணும் அப்படின்னா, நீக்கமில்லா அடியார்த்தம் அடியார் 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 என் கோக்கள் அவர்க்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடு. அடியவர்கள் 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 அடியவர்களுக்கு குடிகளாக தாசர்களாக இருக்கக்கூடிய நல்ல கோட்பாடு. இது ஆழ்வாருடைய நல்ல கோட்பாடு, நல்ல கொள்கைன்னு அர்த்தம். அந்த கொள்கை எங்களுக்கு வாய்க்குமா அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி அதே ஆழ்வார் தான் இதையும் சொல்ற. தனிமா தெய்வத்தடியவர்க்கு இனி நாம் ஒருவர் பதமும் எப்படி இருக்கு? தனி மா தெய்வத்து அடியவர்க்கு இனி இனிமேலாவது நாம் எல்லாரும் ஆளாகவே இசையுங்கோள். இது நடக்குமா? ஏன்னா பாகவத அபசார படம் இருக்கிறதுங்கிறது நடக்கல, கஷ்டமா இருக்கு ரொம்ப. ஏதோ ஒரு விதத்துல அபசாரம் வந்துட்டே இருக்கு. யாரோ தப்பு சொல்லிட்டு இருக்கா, யாரோ கஷ்டப்பட்டு இருக்கா, நமக்கும் அபசாரம் நடந்துட்டு இருக்கு. ஐயோ அவ கஷ்டப்பட்டு நடக்கிறோமே தோன்றது. ஊழி இதெல்லாம் நடக்குமானா எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே நடக்கணும். அப்படி நடக்கும் போதுதான் போன வாசுரத்திலே சொன்ன அந்த இன்பம் அப்படின்னு கொள்ளியோ அது எம்பெருமான் கிட்ட இருக்கக்கூடிய பக்திங்கிறது பூர்ணமாகும்படியாக ஆகும். குறிப்பில் கொண்டு நெறிப்பட உலகம் மூன்றுடன் வணங்கு தோன்று புகழானை மெய்பிறனடாய தெய்வம் மூவரில் முதல்வனாகி சுடர் விளங்க கலத்து வரை புரை திரை பொறு பெருவரை வெறுவுற ஒரு முரல் ஒளிமலிகளில் கடல் படவர வர சூடல் தடவரை சுழற்றிய தனிமா தெய்வத்தடியவர்க்கு இனி நாம் ஆளாகவே இசையும் கொள் ஊழிதோர் ஊழியோவாதே. ஊழிதோர் ஊழியோ. அடுத்த பாட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.